தமிழ்நாட்டில் கனமழை தொடரும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தற்போது முக்கிய எச்சரிக்கை. தமிழகத்தில் நாளை நாட்கள் ஜூலை மாதம் 8ஆம் தேதி எந்தெந்த மாவட்டத்தில் அதிதீவிர கனமழை பெய்யக்கூடும். எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்த்தலாம். மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு மழை பற்றி பல்வேறு முக்கிய செய்திகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்க ரெக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். தமிழ்நாட்டில் கனமழை தொடரும் என தற்போது சென்னை வானிலை ஆய்வு மையம் முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டது. தமிழகத்தில் இன்றும் நாளையும் மிக கனமழை பெய்ய வாய்ப்புகள் உள்ளது. குறிப்பாக நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய பகுதியில் கனமழை பெய்ய வாய்ப்புகள் உள்ளது. இதன்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட எதனால் மழை பெய்யக்கூடும் அப்படின்னா, மேற்கு திசையில் வர காற்று வேக மாறுபாடு காரணமாக தான் தமிழகத்தில் மிக கனமழை பெய்ய வாய்ப்புகள் உள்ளதாக சொல்லப்படுறாங்க. குறிப்பாக ஜூலை மாதம் 8ஆம் தேதி தமிழ்நாடு, புதுவை, காரைக்கால் பகுதியில் ஒரு சில இடங்கள் இடி மின்னக்கூடிய லேசர் முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். குறிப்பாக நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல் ஆகிய 5 மாவட்டங்கள் கன முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஜூலை மாதம் 9 மற்றும் ஜூலை மாதம் 11ஆம் தேதி வரை தமிழ்நாடு, புதுவை, காரைக்கால் பகுதியில் ஒரு சில இடங்கள் லேசர் முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். தலைநகர் சென்னையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதியில் லேசர் முதல் மிதமான மழையும் அவ்வப்போது இடியக்கூடிய கனமழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 34, குறைந்தபட்ச வெப்பநிலை 25. அடுத்த 48 மணி நேரத்திற்கு பரவலாக அனைத்து மாவட்டங்களிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. மீனவர்களுக்கான எச்சரிக்கை. ஜூலை மாதம் 8ஆம் தேதி அந்நாளை நாட்கள் ஆந்திரா கடலோர பகுதியில் மற்றும் அதனையொட்டிய மத்திய மேற்கு வங்கடல் பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக்கொள்ளும். மீனவர்கள் அப்போதைக்கு செல்ல வேண்டாம் என கூறப்பட்டது. நன்றி, வணக்கம்.